அரசியல் விமர்சகர்களும் பத்திரிகையாளர்களும் அதில் சீமானுக்கு 8.2ங்கிற நிஜத்தை பொறுக்க முடியாம ஆற்றாமையில பொறாமையில உச்சரிப்பில் பேசுறாங்க. இதுதான் உண்மை. சீமான் ஒற்றை வரியில் அடிச்சிட்டாரு. ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாது. நீ விதைச்சி உழுது பயிரிட்டு தண்ணி ஊற்றி உரம் போட்டு 26ல் எத்தனை சுரக்காயை தயார் பண்ற, எத்தனை கத்திரிக்காயை தயார் பண்ற, எத்தனை வெண்டைக்காயை தயார் பண்றன்னு நிரூபி. அதுவரை விஜய் நிரூபிக்காதவர். இதுதான் சீமான் சொன்னாரு. இப்போ அந்த சர்வேல சொல்லப்பட்ட விஷயம், இந்த 200 தொகுதிகளில் சுலபமாக அதிமுக வேணும்னா அதுக்கு ஒரு முக்கிய கேடராக நாம் தமிழர் தேவைப்படுறாங்கன்னு சொல்ல அதுவும் பொய்யுங்க. சீமானவர்களை தனது பக்கம் வர வைக்கணும்னு சொல்லிட்டு இவங்க ஒரு விஷயத்தை பண்றாங்களா? அதெல்லாம் வேஸ்ட்டுங்க. சீமான் தனிச்சுதாங்க மரியாதை. சீமான் எடப்பாடியை இன்னும் தெளிவாக பலகீனப்படுத்துவார். ஈரோடு கிழக்கில் இடைத்தேர்தலில் டெபாசிட் பெறணும்னு எடப்பாடி ஓடுனதுலேருந்து நான் வன்னியர்கள் எல்லாம் எடப்பாடி தேர மாட்டார், சீமான் போல்டான லீடர், சீமான் ஆதரிக்கலாம்னு நினைக்கிறாங்க. இது ஆதாரத்தோட நான் சொல்றேன். நிஜ அரசியல் சீமான் களத்தில் நின்று எடப்பாடியை பலகீனப்படுத்திட்டு இருக்கிறாரு. எழுத மாட்டாங்க. கமலஹாசன் தினகரனை பலகீனப்படுத்தின மாதிரி சீமான் விக்கிரவாண்டியில நாங்க நிறைய களத்தை விட்டு ஓடுன எடப்பாடி பழனிசாமியை 26ல் பலகீனப்படுத்த வாய்ப்பு இருக்குங்கிறதா நிஜ அரசியல். இந்த நிறைய அரசியலை பத்திரிகைகள் எழுத மாட்டாங்க. கூத்துக்கு வராத 3 தரப்பையும் தாண்டி சீமானுக்கு போட்டா தமிழகம் முழுவதும் 16% சீமானுக்கு இருக்குன்னு அர்த்தம். அது இடைத்தேர்தலில் 16ன்னா பொது தேர்தலில் ஹீரோவா எல்லா தேர்தலில் நிற்கிறது எடப்பாடி மாதிரி விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கு மாதிரி ஓடாதது சீமானுக்கு லீடர்ஷிப்பில் வராரு. இது யதார்த்தம். இதை மறைக்கிறதுக்கு கருத்து கணிப்பு, புண்ணாக்கு கணிப்பு, தெருப்புழுதி கணிப்புன்னுட்டு 1000 ஏமாத்த பண்ணுவாங்க. ஈரோடு கிழக்கில் நான் சொல்லலைனாலும் கூட கிடைக்கிற ஓட்டு சீமானுக்குங்கிறத நான் பதிவு பண்ணேன். மீண்டும் சொல்றேன், கிடைக்கிற ஓட்டு தமிழக அளவில் சீமானுக்கு கிடைச்ச ஓட்டு ஈரோடு கிழக்கில் கிடைச்சது. துணை முதல்வர் சீமான் திக்கடித்த விஜய்லாம் சொல்லிட்டு பரப்பிட்டு வரது எப்படி சார்? அதுதான் சீமான் நெத்தியடியாக கொடுத்துட்டாரு. என் தலைமையில் வான்னு சொல்லி நடிச்சு இந்த மாதிரி தான் எல்லாமே இந்த மாதிரி மோசடிங்கிறது தான் துணை முதல்வர் சீமான் டிக்கெடுத்த விஜய் எப்படி மோசடியோ அவ்வளவுமே மோசடி கும்பலோட மோசடி வேலைகள் தாங்கிறது தெரிஞ்சு போச்சே. அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட இணையம் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு தம்பி. சார், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் எடுத்த ஒரு ரகசிய சர்வேல திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளை வீழ்த்த வேண்டும் என்றால் விஜய் அவர்கள் போன்ற கட்சிகளுடன் கூட்டணி வைக்காமல் நாம் தமிழரோடு கூட்டணி வைத்தால் மட்டும் 200 இடங்கள் சுலபமாக வெல்ல முடியுன்ற ஒரு கருத்து கணிப்பு அவருக்கு ரகசியமாக சென்றிருக்கு. நாம் தமிழருக்கான இந்த ஒற்றை கட்சிக்கான வேல்யூ இந்த அளவுக்கு உயர்ந்துள்ளது, திமுக இந்த அளவுக்கு நெருக்கடியாக அமையும்? அதெல்லாம் கருத்து கணிப்பெல்லாம் சும்மா தம்பி. மு.க. ஸ்டாலின் 57, 62 காமராஜ் உயரத்தில் இருக்கிறார். இது நான் சொல்கிறது பலர் கசக்கும், பலர் தாங்க முடியாமல் தீவில மிதித்த மாதிரி அவ்வாவான்னு அலறுவாங்க. எனக்கு அவங்க பேரை கூட சொல்லலாம், வேண்டாம். யதார்த்த உண்மை அதுதான். 57, 62 காமராஜ் உயரத்தில் மு.க. ஸ்டாலின் இருக்கிறார். 47% வாக்கு அவரை முன்னிறுத்தி எடுத்த வாக்கு. 2019 ராகுல் காந்தியை முன்னிறுத்தி எடுத்த வாக்கு. இது மு.க. ஸ்டாலினை முன்னிறுத்தி எடுத்த வாக்குன்னு கருத்து குருடர்கள், கிணற்று தவளைகளை தவிர நியாயமாக நடுநிலையாக பேசக்கூடிய எல்லாருக்குமே தெரியும். எல்லாமே ஸ்டாலின் படத்தை போட்டு தான் விளம்பரத்தை போட்டு தமிழ்நாட்டை காப்பாற்றிட்டோம், இந்தியாவை காப்பாற்ற போகிறோன்னு சொன்னாப்புல. நானே அதுக்கு எதிரான விமர்சனங்களை நானே இந்தியாவை மோடி காப்பாற்றி விடுவாங்க, தமிழ்நாட்டோட நீங்கள் நின்றுடுங்கன்னு சொன்னேன். இதுதான் யதார்த்த அரசியல். இந்த யதார்த்த அரசியல் களத்துக்குள்ளே 2வது இடத்துல எடப்பாடி பழனிசாமி 23% வாக்கோட தேமுதிக முபாரக்கு கிருஷ்ணசாமி கூட்டணியோடு இருக்கிறார். தேமுதிக முபாரக்கு கிருஷ்ணசாமி கூட்டணி பலத்தோட இரட்டை பலம் அதோட இருக்கிறார். அடுத்து என்டிஏ மோடி பிரதமர்னு பாஜக, பன்னீர்செல்வம், தினகரன், டாக்டர் ஐயா, ஏசி சண்முகம், பாரிவேந்தர், யாதவ், ஜான் பாண்டியன் இவங்க எல்லாரோட சேர்ந்து அவங்க ஒரு அணியாட்டு 18% வாக்கில் இருக்கார். சீமான் 8.2% வாக்கில் இருக்கிறார். மக்களவை தேர்தலில் சீமான் 8.2% வாக்கு எடுத்துட்டாரே. இது நிஜம். மீதி எல்லாமே கற்பனை. இப்போ அஜித் வாராரு, அஜித் கட்சி ஆரம்பிக்கிறாரு, அஜித் கட்சி ஆரம்பித்தா 15% வாக்கு எடுப்பாருன்னா அது கற்பனை. விஜய் லெட்டர் பேடு கட்சியாட்டு இன்னைக்கு இருக்கிறாரு. அவர் மக்களவையை சந்திக்கலை, விக்கிரவாண்டியை சந்திக்கலை, ஈரோடு கிழக்கை சந்திக்கலை. 2026 அவர் 4 to 5% வாக்கு எடுக்கலான்னு நான் சொல்கிறேன். அவர் களத்துக்குள்ளே வந்தா அது 4 to 5 அவர் எடுக்கிறது வர அவர் இன்னைக்கு 0. நான் சொல்லக்கூடிய 4 to 5 கற்பனை. என்னோட ஒரு அசஸ்மெண்ட், என்னோட ப்ரெடிக்ஷன். இப்போ விஜய் 0 தான், தீபா ஜெயக்குமார் 0 தான்,
சசிகலா அம்மையார் 0 தான், விஜய் இப்போ 0 தான். இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்ட ஜான் ஆரோக்கியசாமி விஜய்கிட்ட பிராண்டிங்கில் கையெழுத்து போட்டிருக்கனால பொய்யா புரட்டா ஏமாளி ஊடகவியலாளர்களையும் ஏமாளி அரசியல்வாதிகளையும் அரசியல் விமர்சகர்களையும் ஏமாளி இது சர்வேரிஸ்ட்டையும் வந்து ஏமாற்றிட்டு இருக்கார். சர்வேரிஸ்ட்டு ஏமாளின்னு சொல்ல மாட்டேன், அவங்க எடுக்கக்கூடிய சர்வேன்னு ஒரு இதை கொடுக்குறாங்க. அது உண்மையா பொய்யாங்கிறது 26 ரிசல்ட்டில் தான் தெரியும். அவங்க சொல்கிறது கரெக்டாக, ரவீந்திரன் துரைசாமி சொல்கிறது கரெக்டாங்கிறது 26 தான் தெரியும். ஆனால் இன்றைக்கி அவங்க சொல்கிற மாதிரி 15 12 விஜய்கிட்ட இல்லை, நான் சொல்கிற மாதிரி 4 5 கூட இல்லை. இப்போ அவர் 0 தான் இருக்கிறாரு. இப்போ 8.2 நிஜம் சீமான், இப்போ 8.2 நிஜம் சீமான், இப்போ விஜய் 0 பொய், விஜய் கற்பனை. இந்த கற்பனையை நிஜத்தோட கலந்து ஒரு சுய இன்பம் பெறுறாங்க சில பேர், அரசியல் விமர்சகர்கள் சில பேர். ஜான் ஆரோக்கியசாமி செய்கிறது தப்புன்னு சொல்ல மாட்டேன், அவருக்கு வேலை தான், அவருக்கு தொழிலாக தான். அந்த தொழிலுக்கு அவர் விஜய்கிட்ட காசு வாங்குறாரு, இன்வெஸ்ட் பண்ணுறாரு, எடப்பாடிகிட்ட நாளைக்கு அறுவடை பண்ணுவாங்க அரசியல் வியாபாரிங்க. ஸோ அதில் தவறுன்னு நான் நினைக்கல. ஆனால் இந்த அரசியல் விமர்சகர்களும் பத்திரிகையாளர்களும் அதில் சீமானுக்கு 8.2ங்கிற நிஜத்தை பொறுக்க முடியாமல் ஆற்றாமையில் பொறாமையில் பொச்சரிப்பில் பேசுகிறாங்க. இதுதான் உண்மை. விஜய்க்கு என்னங்கிறது 26 தெரிஞ்சு போகும். மற்றபடி நான் சொல்கிறதும் கிளைம் தான், அவங்க சொல்கிறதும் கிளைம் தான், நான் சொல்கிறதும் கற்பனை தான், அவங்க சொல்கிறதும் கற்பனை தான். நிஜம் என்னங்கிறது 26 ரிசல்ட்டில் தெரியும். அப்போ அதுவரை விஜய் பலம் நிரூபிக்காதவர், அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு. புரியுதுங்களா உங்களுக்கு? கற்பனைக்கு நிஜத்துக்குள்ள வித்தியாசத்தை மறைச்சி சீமான் மேலே உள்ள பொறாமையில் பண்ணுறாங்க. அதான் சீமான் ஒற்றை வரியில் அடிச்சிட்டாரு, ஏட்டு சொரக்கா கறிக்கு உதவாது. நீ விதைச்சி உழுது பயிரிட்டு தண்ணி ஊற்றி உரம் போட்டு 26 எத்தனை சொரக்காயை தயார் பண்ணுற, எத்தனை கத்திரிக்காயை தயார் பண்ணுற, எத்தனை வெண்டைக்காயை தயார் பண்ணுறன்னு நிரூபி. அதுவரை விஜய் நிரூபிக்காதவர். இதுதான் சீமான் சொன்னார். நிரூபிக்காத முன்னாடி ஒருத்தர் கூட கூட்டணிக்கு வரமாட்டாங்க தம்பின்னு சொன்னார். அது இன்னைக்கு வர உண்மையாகுது. ஜான் ஆரோக்கியசாமி சீமான் சொன்னது உண்மையாகுது. ஆனால் ஒரு கட்சி கூட்டணியில் போச்சு சார். அதாவது பல நிரூபித்த விஜயகாந்த் பின்னாடி மதிமுக, புதிய தமிழர், இது திருமாவளவன், சிபிஎம், சிபிஐ, தமாகன்னு பலரும் கூட்டணிக்குள்ள வந்தாங்க. அது ஒரு பெரிய கூட்டணியாக நின்றுச்சு. அவர்களும் எம்பியாக இருந்தவங்க, எம்எல்ஏ இருந்தவங்க, அங்கீகாரம் பெற்றவங்க, இப்படியெல்லாம் இருந்தவங்க தான். இவங்க விஜயகாந்த் பின்னாடி வந்தாங்க. இப்போ முஸ்தபா பாய் ஒரு நல்ல கண்ணியமான நண்பர், மதிப்புக்கும் மரியாதைக்கும் பாசத்துக்கும் உரிய நண்பர். அவர் விஜய்க்கு ஒரு ஆதரவு கொடுத்துருக்கிறார். நான் சொல்றது 1/4% ஓட்டு நிரூபித்த ஒருத்தராது உங்க கூட கூட்டணிக்கு வந்திருக்காங்களா? 1/4%ன்னா கிருஷ்ணசாமி 1/4% ஓட்டு நிரூபிச்சிருக்கிறாரு. அவர் விஜய் முதல்வராக சொல்லிட்டாருங்க, இவங்க வியூகம் வென்றுட்டுங்க, இவங்க டப்பா வியூகம் வந்து இது குப்பைக்குட்டையில் போகலங்க, வியூகம் வென்றுட்டுங்க, கிருஷ்ணசாமி ஒத்துக்கிட்டாருங்க நான் சொல்லி கொடுத்தேன். ஆனால் கிருஷ்ணசாமி ஒத்துக்கிட்டாலும் கூட விஜய்கிட்ட 20 சீட்டு கேட்பார். அப்போ நீங்கள் களத்துக்குள்ளே வரும்போது விஜயகாந்த் சொன்ன மாதிரி ஜாதி கட்சிகளுடன் கூட்டணி கிடையாதுன்னு போல்டா சொன்ன போல்ட்னஸ் உங்களுக்கு இல்லை. நீங்கள் வளவளா கொண்டக்கா கருவேப்பிலையாட்டு ஆயிட்டீங்க, ஏட்டு சுரக்காட்டு ஆயிட்டீங்க, கருவேப்பிலையாட்டு ஆயிட்டீங்க. விஜயகாந்த் ஏட்டு சுரக்கான்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம நிஜமாக வர்றது வர யாரையும் கூட்டணி கூப்பிடாண்டாம், தனிச்சு நிற்போன்னு நிற்கிறாப்புல. நீங்கள் ஏட்டு சுரக்கா கூட யார் கூட்டணிக்கு வருவா? நீங்கள் 2024 மக்களவைத் தேர்தலில் நின்று கணிசமான வாக்கு எடுத்திருப்பீங்கன்னா உங்கள் கூட கூட்டணிக்கு வருவாங்க. நீங்கள் லெட்டர் பாடாட்டு ஏட்டு சுரக்காயாக தான் இருக்கிறீங்க. இது ஒரு சில அரசியல் விமர்சகர்களுக்கும் ஒரு சில யூடியூபர்ஸுக்கும் தெரியலைன்னா நான் பொறுப்பு இல்லை, யாரும் வரமாட்டாங்க. அடுத்தால நீங்கள் எடப்பாடி கிட்ட கூட்டணிக்கு போனாலும் எடப்பாடி வந்து உங்களை என்ன மதிப்பாருன்னா 12 சீட்டுக்கு மேலே மதிக்க மாட்டாருங்கிறது என் கருத்து. அவங்கவுங்க கருத்தை சொல்லலாம். எடப்பாடி கிட்ட கூட்டணி நீங்கள் ஒரு வேளையில் போனால் 26 பிப்ரவரியில் தான் நான் சொல்கிறது கரெக்டாக, தம்பி அரசியல் விமர்சகர்களின் சகோதரர்கள் சொல்கிறது கரெக்டானு தெரிய வரும். இப்போ அதுவரை நீங்கள் என்ன வேணாலும் ஏட்டு சுரக்காயை பற்றி இஷ்டம் போல் எழுதி கொண்டாடி நீங்களே படித்து மகிழ்ந்துவிடலாம். எந்த பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு யாருக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. தாராளமாக நீங்கள் படித்து மகிழ்ந்துவிடலாம். அது உண்மை இல்லை, கற்பனை. ஏட்டு சுரக்கா நெஜ சுரக்கான்னா எடப்பாடி எவ்வளோ கொடுக்குறாரு, அதில் நீங்கள் 26 எவ்வளோ ஓட்டு எடுக்கிறீங்கிறது தான் உங்களுக்கு நெஜ பலம். அல்லது நீங்கள் தனிச்சு நின்னீங்கன்னா, தனிச்சு நிற்க உங்களுக்கு பலம் இல்லை, 35 கேண்டிடேட் மேலே உங்களுக்கு ஒருத்தான கேண்டிடேட்டே இல்லை,
கற்பனையாக கூட சொல்லுவோம். நீங்கள் தனிச்சு நின்றுட்டீங்கன்னா தனிச்சு நின்னீங்க என்ன பலம் ஓட்டு எடுக்கணும், அதுதான் உங்கள் பலம். ஸோ உங்கள் பலம் 26 ரிசல்ட்டில் தான் தெரியும். அதுவரை நீங்கள் சொல்கிறதெல்லாம் மார்க்கெட்டிங், பிராண்டிங், ஏட்டு சுரக்கா, கற்பனை, காகிதப்புலி. ஓகே சார், இப்போது அந்த சர்வேல வந்து சொல்லப்பட்ட விஷயம் இந்த 200 தொகுதிகளில் சுலபமாக அதிமுக வெல்லணும்னா அதுக்கு ஒரு முக்கிய கேடராக வந்து நாம் தமிழர் தேவைப்படுறாங்கன்னு சொல்லிட்டு சொல்ல. அதுவும் பொய்யுங்க, அதுவும் ஃப்ராடுங்க. சும்மா நீங்கள் போட்டுட்டு கற்பனை சீமானை பற்றி வந்த கருத்து கணிப்புனா ஒன்று நான் ஏற்றுக்கிறேன்னு அர்த்தமா? கருத்து கணிப்பெல்லாம் சும்மா ஒரு மோட்டிவேட்டடாக காசு கொடுத்து எடுத்து பண்ணதாங்க. தேர்தல் ஆணையம் சொல்கிறதாங்க ரிசல்ட்டு. சீமானவர்களை தனது பக்கம் வர வைக்கணும்னு சொல்லிட்டு இவங்க ஒரு விஷயத்த பண்ணுறாங்களா? அதெல்லாம் வேஸ்ட்டுங்க. சீமான் தனிச்சுன்னாதாங்க மரியாதை. சீமான் வந்து எடப்பாடியை இன்னும் தெளிவாக பலகீனப்படுத்துவார். சீமான் பலகீனப்படுத்தக்கூடிய இடம் வந்து இந்த கருத்து கணிப்பாளர்கள், மோசடி கருத்து கணிப்பாளர்கள் புரிஞ்சுடுங்க. விக்கிரவாண்டியில் ராமதாஸை கண்டு எடப்பாடி ஓடுனதில் நான் வன்னியர்ஸ் எல்லாம் எடப்பாடி நம்ம தேர மாட்டார், இவரோட சீமானுக்கு போடலான்னு நான் வன்னியர்லாம் நினைக்கிறாங்க. அதே மாதிரி ஈரோடு கிழக்கில் இடைத்தேர்தலில் டெபாசிட் போயிடணும்னு எடப்பாடி ஓடுனதுலேருந்து நான் வன்னியர்கள் எல்லாம் எடப்பாடி தேர மாட்டார், சீமான் போல்டான லீடர், சீமான் ஆதரிக்கலான்னு நினைக்கிறாங்க. இது ஆதாரத்தோடு நான் சொல்கிறேன். விக்கிரவாண்டியில் 1.5% ஓட்டு தான் முன்னாடி எடுத்தார் சீமான். நாங்குநேரில் 2% ஓட்டு தான் எடுத்தார் சீமான். ஆனால் கமலஹாசனும் தினகரனும் களத்தை விட்டு ஓடுனதுனால சீமான் வந்து 8%க்கு இன்னைக்கு போயிட்டார். அவங்க 2 பேருமே அரசியல் களத்துக்குள்ளே வந்து சபார்டினேட் போல்ஸ் ஆட்டி போயிட்டாங்க. எடப்பாடி பிரைமரி போல்ஸ் தான், ஆனால் களத்தில் நிற்காததுனால அவர் பலகீனப்படுவார். ஒன்று. அடுத்தால ஜெயலலிதா அம்மையார் வந்து அருந்ததியார் உள்ஒதுக்கீடு விஷயத்தில் வந்து கலைஞருக்கு அதிகாரம் கிடையாதுன்னாரு. இப்போ வந்து ஸ்டாலின் வந்து அருந்ததியர் உள்ஒதுக்கீடு தங்களுக்கு கிடைச்ச வெற்றியாட்டு கன்சால்டேட் பண்ணுறாரு அருந்ததியர்களை. ஆனால் எடப்பாடி கலைஞர் ஸ்டாலின் முடிவை ஆதரித்து போகிறாரு. சீமான் என்ன பார்க்குறாரு? பறையர்களுக்கும் தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் பெரிய அநீதி இழைச்சிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. என் மக்கள் நெளிஞ்ச தட்டில் 4-5 பருக்கையை வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, அவங்கள்ட்ட இருந்து எடுத்து கொடுத்துட்டாங்கங்கிறதுல அவர் வந்து பறையர்களையும் தேவேந்திர குல வேளாளர்களையும் ரெட்டலைக்கும் ஜெயலலிதாவுக்கும் ஓட்டு போட்டவங்கள தன் பக்கம் கொண்டு வராரு. அடுத்தால எடப்பாடியும் சிபி சண்முகம் பண்ண பெரிய தவறு வந்து எம்பிசி இடஒதுக்கீடு. அதில் உள்ள வண்ணார், நாவிதர், குயவர், போயர், ஒட்டர், வேட்டோ கவுண்டர், ஊராளி கவுண்டர், தொட்டிய நாயக்கர், மருத்துவர், மங்களா, முக்குவர், பரதவர், பரதவராஜகுல மீனவர், ஆண்டிப்பண்டாரம், ஜங்கம், யோகீஸ்வரர், இப்படி பல சமூகங்கள் வந்து ரவீந்திரன் துரைசாமியோட கான்டாக்டில் இருக்காங்க. எல்லா ஜாதி சங்கங்களும் நம்ம தொடர்பில் இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் தான் எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறீங்க, காவல் நாயாக இருந்து எங்களுக்கு இது பண்ணுறீங்க, நீங்கள் சொன்னால் நாங்கள் சீமானுக்கே ஓட்டு போட்டுடலாம்ங்கிற லெவலில் அவங்க சொல்கிறாங்க. நான் சொன்னேன், நம்ம உங்களுக்கு அநீதி இழைச்சது எடப்பாடி பழனிசாமியும் சிவி சண்முகம். இதை மனசில் வச்சுக்கிடுங்க. யாருக்கு ஓட்டு போடுறதுங்கிறது பிறகு நாளைக்கு முடிவு பண்ணிக்கலாம்னு நான் சொல்கிறேன். இந்த வாக்குகளும் எடப்பாடிக்கு எதிராக போய் வந்து சீமானுக்கு சாதகமாக வரக்கூடிய ஒரு சூழ்நிலை நாளைக்கு உருவாகலாம். அதே மாதிரி எம்பிசியில் மாற்றங்களை பண்ண சிவி சண்முகம் சட்ட அமைச்சரும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரும் ஏன் பிசியில் மாற்றம் பண்ணலன்னு முத்தரையர், யாதவர், செங்குந்தர், விஸ்வகர்மாலாம் எடப்பாடி மேலே கோபத்தில் இருக்கிறாங்க. இதெல்லாம் சீமானுக்கு லாபமாக வருது. இதை தாண்டி 10% இடஒதுக்கீட்டில் சீமானாவது 10% ஆனஸ்டாக நேர்மையாக இருக்காரு. எடப்பாடி இருந்தும் எங்களுக்கு ஏன் தரலன்னு பிராமணர்கள்லாம் வந்து எடப்பாடி மேலே கோபத்தை காட்டுறாங்க. இதெல்லாம் சீமானுக்கு லாபமாக வரலாம். இப்படி எடப்பாடியை ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது 1%லேருந்து 8%க்கு வந்த சீமான் என்ன எடப்பாடியை பலகீனப்படுத்தி 16-20 போயிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை மறைக்கிறதுக்கு கருத்து கணிப்பு, புண்ணாக்கு கணிப்பு, தெருப்பொழுதி கணிப்புன்னு மோசடியாக போலியாக பத்திரிகைகளை போட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அது போலி அரசியல். நெஜ அரசியல் சீமான் களத்தில் நின்று எடப்பாடியை பலகீனப்படுத்திட்டு இருக்கிறாரு. எழுத மாட்டாங்க. கமலஹாசனின் தினகரனை பலகீனப்படுத்தின மாதிரி சீமான் வந்து விக்கிரவாண்டியில் நாங்கள் நிறைய களத்தை விட்டு ஓடின எடப்பாடி பழனிசாமியை 26 பலகீனப்படுத்த வாய்ப்பு இருக்குங்கிறதா நிஜ அரசியல். இந்த நிறைய அரசியலை பத்திரிகைகள் எழுத மாட்டாங்க. நான் பேசுகிறேன், உண்மையை பேசுகிறேன். அதனால் என்ன சீமான் ஜாதி நாடாரு, ரவீந்திரன் துரைசாமி நாடாருன்னு சொன்னால் அதை பற்றி நான் கவலைப்பட போகிறதில்லை. ஏன்னா சீமான் உள்ளாட்சி தேர்தலில் 3வது வரமாட்டார், அண்ணாமலை தான் வருவாருன்னு சொன்னவனா. திருவற்றியூரில் 3வது தான் சீமான் போவார்னு சொன்னவனா. போலரைசேஷனில் சீமான் வந்து விக்கிரவாண்டியில் பண்ணுற அரசியலில் அவர் ஓட்டே இல்லாத விஜயெல்லாம் என் தம்பினி பேசுகிறது மைனஸ்ன்னு சொன்னவனா. எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைமில் சொன்னேன், ஜானகி சிவாஜி மாதிரி தான் விஜய்னு சொன்னேன். ஜானகி சிவாஜி மாதிரி தான் விஜய்னு சொன்னேன் நான். ஸோ சீமானை பற்றி நான் சொன்ன எதுவுமே தப்பாக வரல. இப்பவும் நான் சீமானை பற்றி சொல்கிறது, எடப்பாடி கோட்டை விட்டதுனால சீமானுக்கு லாபங்கிறேன். அண்ணாமலை விக்கிரவாண்டியில் அடித்து விளையாடினவர் ஈரோடு கிழக்கில் நிற்காதது சீமானுக்கு லாபம்னு சொல்கிறேன். ஆதாரத்தோட சொல்கிறேன், தரவுகளோட சொல்கிறேன். சீமான் 16% ஈரோடு கிழக்கில் எடுத்தது அவர் தலைமைக்கு விழுந்த ஓட்டாக தான் பார்க்கணுமே தவிர
அவர் பாஜக நிற்கல அதிமுக நிற்கலைங்கிறதெல்லாம் இல்லை. அப்படின்னா அதிமுக ஓட்டு போடவே வரல. பெரும்பகுதி திமுகவுக்கு போயிட்டு, ஒரு பகுதி நோட்டாவுக்கு போயிட்டு, திமுக நோட்டா பூத்துக்கு வராத 3 தரப்பையும் தாண்டி சீமானுக்கு போட்டால் தமிழகம் முழுவதும் 16% சீமானுக்கு இருக்குன்னு அர்த்தம். அது இடைத்தேர்தலே 16ன்னா பொது தேர்தலில் ஹீரோவா எல்லா தேர்தலில் நிற்கிறது எடப்பாடி மாதிரி விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கு மாதிரி ஓடாதது சீமானுக்கு லீடர்ஷிப்பில் வராரு. இது யதார்த்தம். இதை மறைக்கிறதுக்கு கருத்து கணிப்பு, புண்ணாக்கு கணிப்பு, தெருப்புழுதி கணிப்புன்னுட்டு 1000 ஏமாத்த பண்ணுவாங்க. நான் சொல்கிறத நாம் தமிழர் தம்பிகள் நம்புவாங்க. மீண்டும் நான் சொல்கிறேன், சீமானை பற்றி, சீமானுக்கு மைனஸை பற்றி நான் சொன்னதும் கரெக்டாக இருக்குது. குறிப்பாக உள்ளாட்சி தேர்தலில் அண்ணாமலை பாஜக தான் 3வது வருவாங்க, சீமானுக்கு அமைப்பு இல்லைன்னு நான் சொன்னேன். அதன் மாதேசு வலைவெளியில் இருக்க தட்டி பார்த்தா தெரியும். விக்கிரவாண்டியில் சீமானுக்கு பலகீனத்தை நான் சொன்னேன். ஈரோடு கிழக்கில் நான் சொல்லலைன்னாலும் கூட கிடைக்கிற ஓட்டு சீமானுக்குங்கிறத நான் பதிவு பண்ணேன். மீண்டும் சொல்கிறேன், கிடைக்கிற ஓட்டு தமிழக அளவில் சீமானுக்கு கிடைச்ச ஓட்டு ஈரோடு கிழக்கில் கிடைச்சது. எனக்கு நீங்கள் சொல்லும்போது ஒரு புரிதல் ஏற்படுது. எடப்பாடி அவர்கள் செய்கிற தப்புனால தான் வந்து சீமான் அவர்கள் வந்து வளர்றாருன்னு சொல்லிட்டு, திருப்பி சீமானோட ஒரு வேளை எடப்பாடி கூட சேர்ந்தால் அந்த வாக்குகளும் சீமானுக்கு வராமல் போயிடுன்றது தான் உண்மையான ஒரு அந்த பேச்சுக்கே இடம் இல்லைங்க. ஈர்ப்பு சக்தி இல்லாத எடப்பாடியை, சமூக நீதியை சூறையாடக்கூடிய எடப்பாடியை, 2 ஜாதி கட்சியான எடப்பாடியை தட்டி தூக்கி சீமான் மேலே எழும்புவார். இதான் உண்மைங்க. இதை தாங்க முடியாதவன், பொறுக்க முடியாதவன் சொல்கிறதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே சார். சீமான் அவர்களின் மார்க்கெட் வேல்யூ வந்து அந்த அரசியலில் நாளுக்கு நாள் என்னதான் ஆட்சி அதிகாரத்தில் வரலாம், நாளுக்கு நாள் வந்து உயர்ந்துட்டே போகுது. இதுதான் அவர்களின் முதற்கட்ட வெற்றியாக பார்க்குறீங்களா? கண்டிப்பாக 5வது முறை தனித்து நிற்கும்போது சீமானுக்கு வேல்யூ ரொம்ப மிகப்பெரிய அளவில் இருக்கும். சீமானவர்கள் தனித்து தான் நிற்பேன், எந்த திராவிட கட்சிகள் மூலம் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஓப்பனப்பாக அடிக்கிறாரு. அவர் எப்படியாவது தன் பக்கம் இழுத்து விட வேண்டும் சொல்லிட்டு இந்த மாதிரி சித்து விளையாட்டுகள் வந்து எடப்பாடி அவர்கள் மேற்கொள்கிறாரா? எடப்பாடி அவர்கள் 2026 சீமானால் பலயனப்படுவார். சீமான் அவர் தலைமையில் வந்தால் யாரையும் ஏற்றுக்குவாரே தவிர அவர் வந்து தனித்து போட்டிவிடுவார், அல்லது அவர் சிஎம் கேண்டிடேட்டாக நிற்பார். இதிலேருந்து அவர் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார். அந்த மாதிரி கீழே ஏடிஎம்கே வருன்றீங்களா சார்? அதெல்லாம் நம்ம தேவையில்லை. 20% உள்ள ஒருத்தர் கீழே வருவார் நம்ம ஏன் சொல்லி அவமானப்படுத்தணும், அது நமக்கு தேவையில்லை. ஓகே சார். இதை தொடர்ந்து வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து ஒரு போலியான லயோலா கருத்து கணிப்புகள் மூலமாக சீமானவர்களின் தாண்டி நாங்கள் தான் பெரிய கட்சின்ற மாதிரி ஒரு போலி கருத்து கணிப்புகளை நிறுவியதாக ஒரு செய்தி வந்து வெளியே வந்திருக்கு. இது உண்மையா சார்? இது ஏட்டு சுரக்காங்க. அஜித் வந்தால் இதோட அதிகம் வருவார்னு நானே கருத்து கணிப்பு போட முடியும். சிவகார்த்தியும் வந்தால் இதோட அதிகம் வருவார்னு நானே கருத்து கணிப்பு போட முடியும். 2026 நிரூபித்தாதாங்க பலம். இப்போ இன்றைக்கி 4 பேர் தான் நிரூபித்தவர். ஸ்டாலின், எடப்பாடி, என்டிஏ அண்ணாமலை, சீமான் 4 பேர் தான் நிரூபித்தது. மற்றதெல்லாம் ஏட்டு சுரக்கா, கறிக்கு உதவாது, கற்பனை, போலி, பொய். அது 26 ரிசல்ட் வந்தால் தான் அது என்னன்னு தெரியும். சார், இந்த மாதிரி ஒரு கருத்து கணிப்புகள் வந்து வெளியிடுற அளவுக்கு அவங்களுக்கு யார் சார் பேக்கப் கொடுக்கறது? அது அவங்களே விஜயை பணம் கொடுத்து ஏற்பாடு பண்ணலாம், செயல்படுத்தலாம். அது அரசியல் தானே, மார்க்கெட்டிங் தானே. அரசியல் வீரர்களை இதுக்கு தான் வந்து நியமிக்கிறாங்க, அதுக்காக தான் பணம் செலவழிக்கிறாங்க, அரசியல் வியாபாரத்துக்கு முதலீடு பண்ணுறாங்க. அதை எடப்பாடிட்டு அறுவடை பண்ணுவாங்க. ராஜநாயகம் அவர்கள் வந்து லோயலா ராஜநாயகம் அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தார். 20% வந்து விஜய் அவர்களுக்கு வந்து வாக்கு இருந்ததா சொல்லிட்டு சொல்லப்போனது வந்து போலியான செய்தி, ஊடகங்கள் தான் அப்படி திருத்தி போட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தியை வந்து உண்மையை உதைத்திருக்காரு. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அது மாரிதாஸ் பேட்டியில் 7% அபிமானிகள் இருக்காங்க, அவங்களே ஓட்டா வர்றது டவுட்டுங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி கமலஹாசனும் ரசிகர்களெல்லாம் ஓட்டர்கள் இல்லைன்னு சொல்லியிருக்காப்புல. நானும் அதுதான் சொல்கிறேன். விஜய்க்கு வந்து 5வது வராரு, 214 கேண்டிடேட் போட்டுவிட மாட்டார். ஸோ இந்த கொஸ்டினே அரைஸ் ஆகாதுங்க. முதல்ல அவர் 214 கேண்டிடேட் போட்டால் தானங்க இந்த கொஸ்டினே அரைஸ் ஆகும். அவரே எடப்பாடி முடிவு பண்ணட்டுன்னு கொடநாடை பற்றி பேசலை, தூத்துக்குடியை பற்றி பேசலை, ஊழலை பற்றி பேசலை. இங்கே பைசா முதலீடு பண்ணிவிட்டு எடப்பாடிகிட்ட அறுவடை பண்ணதுக்கு நோட்டுக்கு சீட்டுக்கும் தயாராக இருக்கிறாரு. எடப்பாடி என்ன கொடுக்குறாருங்கிறத அந்த காலகட்டத்தில் பார்த்துக்கலாம். 214 போட்டால் தானே விஜயை பற்றியே நம்ம பேசணும். அதுக்கே அவர்கிட்ட ஆள் இல்லை, கெப்பாசிட்டி இல்லை. ஏன் சார் நீங்கள் பணம்லாம் கொடுக்குறாருன்னு சொல்கிறீங்க? 234 தொகுதியில் அவரால் ஆள் போட முடியாதா? அவர் செலவழித்தா போடலாங்க. 214 கோடி பணம் செலவழித்து அவர் ஒரு தொகுதிக்கு 3 வரை பேட்டி கண்டு நான் வரேன், நிற்கிறேன், களத்துக்குள்ளே நிற்கிறேன், உங்களுக்கு கேரண்டி தரேன்னு 3 வரை பண்ணால் இவர் 1 கோடி ரூபா செலவழிப்பாருன்னா வரவன் 2 கோடி ரூபா செலவழிப்பான். 214 தொகுதிக்கும் இவர் வந்து ஒரு 600-700 பேரை டைம் செலவழித்து பார்த்து தயார் பண்ணி என் பாப்புலாரிட்டியில் வாங்கன்னு சொன்னால் போட முடியும். அதுக்குள்ளே கெப்பாசிட்டி இல்லை, அதுக்குள்ளே உழைப்பு இல்லை, அதுக்குள்ளே ரிசோர்ஸை செலவழிக்கிறதுக்கு மனசு இல்லை. அப்போது நீங்கள் ரசிகர் மன்றத்து ஆட்களை தான் இருப்பாங்க. ரசிகர் மன்றத்து ஆள் நான் சொல்லுவோட 35 கேண்டிடேட்டு தேரமாட்டாங்க. மக்கள் மத்தியில் 35 கேண்டிடேட்டே தரமாட்டாங்க, உறுதியாக சொல்கிறேன். அன்னதானமே 35 இடத்துல தானே போட்டாங்க, 214 இடத்துல போடலையே. அப்போ நீங்கள் உழைக்கணும், ஆட்களை திரட்டணும், கொண்டு வரணும், வந்து போட்டிங்கன்னா இருக்க முடியும். அதுக்குள்ள கெப்பாசிட்டி இன்றைக்கி உங்களுக்கு இல்லை. இன்றைக்கி 35 கேண்டிடேட் தான் உங்கள்கிட்ட தேர்வாங்க.
அதை உழைக்கிறதுக்குள்ள எண்ண ஓட்டம் உங்களுக்கு இல்லை. அந்த ரிசோர்ஸஸ் 214 கோடியை தூக்கி போடக்கூடிய மனப்பக்குவம் உங்களுக்கு இல்லை. அப்போ பணம் செலவழிக்க மனசு இல்லை, அதை உழைச்சி கெப்பாசிட்டியோட ஆட்களை திரட்ட மனசு இல்லை. இன்றைக்கி உங்களுக்கு அதுக்குள்ள ஸ்ட்ரென்த் இல்லை. இன்றைக்குள்ள ஸ்ட்ரென்த்து 35 கேண்டிடேட் தான் உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது. 214 சீமான் போட்டார், விஜயகாந்த் போட்டார். விஜய் ஏன் போட முடியாது? போட முடியும். ஆனால் இன்றைக்குள்ள நிலைமையில் அந்த கட்சி இருக்கக்கூடிய தன்மையில் 35க்கு மேலே இல்லைங்கிறத களம் தெரிஞ்சவன் தமிழ்நாடு ஃபுல்லாக பேசிக்கிட்டு நான் பண்ணுறேன். உள்ள புழுக்கடி வெளியே மினுக்கடின்னு உள்ள புழுக்கடியை வச்சுக்கிட்டு ஊடகங்களில் மினுக்கடி வேலையை ஜான ஆரோக்கியசாமியை வச்சு விஜய் பார்த்துட்டு இருக்கார். அவ்வளவுதான். இந்த அளவு கட்டமைப்பு மோசமாக இருக்குன்றீங்க. ஆனால் இந்த சமயத்தில் வந்து துணை முதல்வர் சீமான் டிக்கடிட்ட விஜய்லாம் சொல்லிட்டு பரப்பிட்டு வர்றது எப்படி சார் பார்க்க? அதுதான் சீமான் நெத்தியடியாக கொடுத்துட்டாரு. என் தலைமையில் வான்னு சொல்லி நடித்து இந்த மாதிரி தான் எல்லாமே இந்த மாதிரி மோசடிங்கிறது தான் துணை முதல்வர் சீமான் டிக்கெடுத்த விஜய் எப்படி மோசடியோ அவ்வளோவுமே மோசடி கும்பலோட மோசடி வேலைகள் தாங்கிறது தெரிஞ்சு போச்சே. ஓகே சார். இதை தொடர்ந்து வந்து விஜய் ரசிகர்களே 33% நாம் தமிழர் கட்சியினர் தான்ற ஒரு விஷயத்தை வந்து வெளிக்கொண்டு இதுவுமே இதுதாங்க. இதெல்லாம் வெட்டி வேலைங்க. இதெல்லாம் கற்பனையாக பொய்யாதாங்க. நான் சொல்கிறது அரசியலுங்க. இது வந்து யார் வேணாலும் எப்படி வேணாலும் கருத்து கணிப்பு போடலாம். அதிமுகவுக்கு 30% தெளிஞ்சு கருத்து கணிப்பு போட்டாங்க, 20% தான் வந்தது. சீமானுக்கு 5 எண்ணி போட்டாங்க, 8 வந்தது. அப்போ சீமானை எவ்வளவுக்குள்ள கடைசி நேரத்தில் காயப்படுத்த முயற்சி பண்ணாங்க. ஸோ இனிமேல் இந்த கருத்து கணிப்பு இதுக்கெல்லாம் வேல்யூ கிடையாது. மக்களுக்கே தெரிஞ்சு போச்சு. அவனமாக உற்பத்தி கருத்து கணிப்புன்னு எடுத்து போடுவோம், ஒவ்வொன்று இருக்கும். மொத கருத்து கணிப்புகள் அந்த காலகட்டத்தில் அதுக்கு ஒரு வேல்யூ இருந்தது. 67 வேல்யூ இருந்தது, 96 வேல்யூ இருந்தது. இப்போ பல பத்திரிகைகள் வந்துட்டு, பல தொலைக்காட்சிகள் வந்துட்டு, கருத்து கணிப்புகளும் பலரும் போடுறாங்க. ஒவ்வொரு கருத்து கணிப்புகளும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் வேல்யூ இல்லை. 26 நீ என்ன ஓட்டை நிரூபிச்சோ அதுதான் நெஜ சொரக்கா. இப்போ நெஜ சொரக்கா 24 நிரூபிச்ச 8.2. நீ வந்து காகித புலி ஏட்டு சொரக்கா. நெஜம் வரணும்னா 26 தான் நெஜம் வரும். ஏட்டு சொரக்காயை எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். நெஜ சொரக்காயை வந்து போலியாக உருவாக்க முடியாது. ஏட்டு சொரக்கா 1000 இது பண்ணலாம். நெஜ சொரக்கா நெஜமாக வந்தால் தான் முடியும். 8.2ங்கிறது நெஜ சொரக்கா. ஏட்டு சொரக்காங்கிறது என்ன வேணாலும் எழுதிட்டு போ. 8.ங்கிற நெஜ சொரக்காயை கண்டு பொறாமையும் காழ்ப்புணர்ச்சியும் படக்கூடிய உங்களோட வேலை தான் இந்த ஏட்டு சொரக்காயை அதுக்கு பக்கத்தில் வைக்கிறது. நெஜ சொரக்கா பக்கத்தில் ஏட்டு சொரக்காயை வைக்கிறது தான் கருத்து கணிப்பு. நீ 26 நிரூபித்தா அது நெஜ சொரக்கா. இன்னும் நெஜத்துக்கும் ஏட்டு சொரக்காய்க்கும் வித்தியாசம் தெரியாத மண்டூசு அரசியல் அறிவு குறைஞ்சவங்க தான் திரும்ப பேசிகிட்டு இருப்பாங்க. இதில் என்ன பற்றியும் இதுக்குள்ளே வம்பு கழுத்து ஏதாவது பேசிகிட்டு இருப்பாங்க. தெளிவாக நான் சொல்லிட்டேன். யூ ஆர் அன்டெஸ்டட் அண்ட் நாட் ப்ரூவ்டு. லெட் யுவர் செல்ஃப் ப்ரூவ் ஃபர்ஸ்ட், தென் வீல் ஸ்பீக். அவ்வளோதான். இதெல்லாம் ஏட்டு சொரக்காய்கள். உங்களை பற்றி வம்பு இழுக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. நீங்கள் வந்து ஆதாரங்களோடு பேசும்போது வந்து அதற்கான எதிர்வினை ஆற்றாமல் தனி மனித தாக்குதல்ன்றது தான் உங்கள் மேலே வந்து வெகுவாக பார்க்க முடியுது. இதை எப்படி சார் அணுகிறீங்க? தனி மனித தாக்குதல் தான் அவங்க பண்ணுவாங்க. விஜய்க்கு மேலே என்னால் தனி மனித தாக்குதல் பண்ண முடியும். ஆனால் நான் லிமிட்டட். அதான் அம்மா தாயே உலகத்தை காப்பெறச்சா வேணா கோழையா பொழப்புவாத மாட்டு வியாபாரியா பொழப்புக்கு ஜெயலலிதாவுக்கு 7 கட்ட 8 கட்ட அடியாள்கள் மூலமாக இப்படி கைகட்டு நின்னுங்கன்னு சொல்லி கைகட்டு நின்னார் விஜய். இப்போ உண்மையா பொய்யா? உடனே அவன் என்ன போடுறான்? நான் அந்த ரெசிடென்சி ஹோட்டலில் இருந்து அட்வான்ஸ் வாங்கினதை போடுறான். டேய், அது வந்து ஒரு பிராண்டிங் கம்பெனின்னு ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனின்னு வந்தவன் என்கிட்ட வந்து பேசும்போது நான் சொன்னேன், மோடிக்கு எதிராக எந்த கம்பெனியில் நான் வேலை பார்க்க மாட்டேன், யாருக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டேன், செஃபாலஜிஸ்டாக உங்கள் ஹெல்ப் வேணும்னு கேட்கும்போது நான் சொன்னது மோடிக்கு எதிராக ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு எங்கள் கம்பெனி சார்பாக உங்களுக்கு இது அட்வான்ஸாக வச்சுடுங்கன்னு சொன்னான். நான் அட்வான்ஸாக ஓப்பனாக தான் வாங்குவேன், இன்னும் வாங்குவேன்டா. அதை நான் வெளிப்படையாக தானே சொல்கிறேன். தைரியம் இருந்தால், உனக்கு துணிச்சல் இருந்தால், நீ நேர்மையானவனாக இருந்தால் ஃபுல் வீடியோவை போடு. அதில் இருக்கும் மோடிக்கு எதிரான எந்த கம்பெனிக்கெலாம் வேலை செய்ய மாட்டேன், உங்கள் கம்பெனியில் வேலை செய்கிறதுக்கு இந்த அட்வான்ஸை வாங்கிட்டேன்னு சொன்னேன். அது உப்புமா கம்பெனி ரொம்ப சீப்பான ஒரு மோதிரத்தை தந்துட்டு போனானுங்க. உப்புமா கம்பெனி சரி ஓகே, அது கொஞ்சம் நல்ல இதாக தந்திருக்கலாம், பரவாயில்ல. நான் வாங்குவேன்னு தான் நான் திரும்ப சொல்லிட்டு இருக்கிறேன். அதை ஏன்டா போய் இது பண்ணிட்டு இருக்கீங்க? சரி ஓகே, அப்போ உங்கள் தலைவர் விஜயை சொல்லு. அம்மா தாயே உலகத்தை காக்கிற சீரன்னு
ஜெயலலிதா காலில் விழுந்தது மட்டுமில்ல, ஜெயலலிதாவுக்கு ஆளுங்க காலிலையும் போய் விழுந்தாரு விஜய், பொழப்புக்காக எதையும் செய்வார் விஜய்ங்கிறத சொல்லுவியா? ஜான ஆரோக்கியசாமி உனக்கு தான்ப்பா இதை செக் வைக்கிறேன், ஜான ஆரோக்கியசாமி நீ தான் பண்ணுற, உனக்கு தான் அதை செக் வைக்கிறேன், விஜய் நான் அதை அடிக்க காரணம், நீ எனக்கு எதிராக அடிக்கிறது தான் காரணம்ப்பா. சார் இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார், 234 தொகுதியிலையும் வந்து இவ்வளவு செலவு பண்ணால் தான் விஜயால் ஆட்கள் போட முடியும்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை வந்து சொல்லியிருந்தீங்க. சீமான் அவர்கள் அவ்வளோ செலவு பண்ணக்கூடிய ஒரு கட்சியும் கிடையாது, அவ்வளோ பணபலம் கொண்ட ஒரு ஆளும் கிடையாதுன்றப்போ அவங்களுக்கு மட்டும் இது எப்படி சார் சாத்தியமாகும்? அவங்க கருத்தியலில் நிற்கிறாங்க, தமிழ் தேசியன்னு ஒரு கருத்தியல் நிற்கிறாங்க, வேலுப்பிள்ளை பிரபாகரன் இமேஜில் நிற்கிறாங்க, திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாங்கிற ஒரு நிலைப்பாட்டோட நாமே மாற்று நாம் தமிழர் மாற்றுன்னு மக்களோட நம்பகத்தன்மையாட்டு மக்களில் ஒருத்தராக மக்களில் இருந்து வந்து நிற்கிறாங்க. அது ஏழை மக்களோட நிற்கிறாங்க. இது 2 டைரக்டருக்கு பணக்காரங்க பிள்ளை, பணத்திலே செழிப்பிலே வளர்ந்தவர். அவர் ஏழை மக்கள் மத்தியில் வரணும்னா அவர் கிட்ட இருக்கவங்க யாருமே வந்து காசு செலவழிக்க போகிறதில்ல. அந்த 35 பேர் கேண்டிடேட்டுங்களா அவங்களும் பணம் செலவழிக்க மாட்டாங்க தனிச்சுன்னா. இந்த 35 பேரும் தனிச்சுன்னா பணம் செலவழிக்க போகிறதில்ல. நீங்கள் உங்களை நிரூபிக்கணும்னா நீங்கள் தான் ஆளுக்கு 1 கோடி ரூபா செலவழிச்சு கேண்டிடேட்டாக போடணும், அல்லது எடப்பாடி தர்றதை டிக்கெட் ஆர் லீவ் தர்றதை போட்டுட்டு போகணும். தப்பாக நிறைய ஆடிட்டீங்க, அதோட விளைவுகளை விஜய் சந்தித்து தான் தீரணும். ஓகே, சந்திச்சு தான் தீரணும், இதை தாண்டி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் பிராண்டிங் மாஸ்டரில் வைத்து வந்து வென்று விட முடியும்னு சொல்லிட்டு அவங்களோட அந்த எண்ணம் வந்து நிறைவேற வாய்ப்பு இருக்கா சார்? ரொம்ப மோசம் போவாங்க, ரொம்ப பரிகேடு நடக்கும், பொறுத்திருந்து பாருங்கள் சார். பல்வேறு கேள்விகள் விளக்கம் வச்சு நேரத்துக்கு நன்றி. அரசியல் கருதம் தான் நேர்ந்தாங்க. அரசியல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.